இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சமாதானத்தை தேடி சில இடங்களுக்கு போகலாம். உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை என்றால் ஏதோ இந்த மாதிரி ஒரு நல்ல இடங்களுக்கு போகும்போது நீங்கள் சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கலாம். ஆனால் ஏலி சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார். இல்லை, நீ சமாதானத்தோட போ, அந்த காரியம் வெற்றியாய் நடக்கும். நீ சமாதானத்தோட போ, அந்த பலவீனம் உன்னை ஒன்றும் செய்யாது. நீ சமாதானத்தோட போ, அந்த மனுஷனுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கும். நீ சமாதானத்தோட போ, அந்த காரியங்களை கர்த்தர் உனக்கு கைகூடி வர பண்ணுவார். இது மிகவும் ஒரு அழகான வாக்கு தத்தம். யாரெல்லாம் பயந்து போய் இந்த காரியம் எப்படி நடக்குமோ, இந்த காரியத்தை எப்படி நான் எதிர்கொள்ள போறேனோ, இந்த காரியம் நன்மையா இருக்குமோ தீமையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீ சமாதானத்தோடே போ. இஸ்ரவேலின் தேவன் உன்னோடு